இயேசுவின் திரு இருதய மாதம் 21ஆம் நாள் வாக்கு. மத்திய நற்செய்தியின் அடிப்படையில நம்மை இன்று 2 விதங்களில இயேசு ஆண்டவர் சீடர்களுக்கு சொன்ன போதனையை சிந்திக்க சொல்லுகிறார். முதலாவது, இரு தலைவர்களுக்கு நம்மால் பணிபுரிய முடியாது. அப்படி யார் அந்த இரு தலைவர்கள் என்று பார்க்கிற போது, ஒன்று செல்வம், இன்னொன்று கடவுள். கடவுளுக்கும் நான் பணிவிடை செய்கிறேன், செல்வத்திற்கும் பணிவிடை செய்கிறேன் என்கிற போது அவரே சொல்லுகிறார், ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும். ஆனால் இன்று நம்முடைய வாழ்விலே பார்க்கிற போது கடவுள் வேண்டும், உலகத்தினுடைய சார்பு நிலையும் வேண்டும் என்று சொல்லி சமரசம் செய்து வருகிற போக்கு, அது சரிதானா என்று யோசித்து எனக்கு கடவுளே, ஆகவே கடவுள் நம்பிக்கைக்கு முன் வேறு எதுவும் நிகராக முடியாது, பவுலடியாரைப் போல நான் உலகத்தை குப்பை என கருதுகிறேன் என்று இயேசுவை தான் அடைந்திருந்ததை அவர் சொல்வது போல நம்முடைய வாழ்வில் அடைய முயலுவோம். அடுத்து, ஆண்டவர் இயேசு, இவ்வுலகத்தை பற்றிய கவலைகளிலே அமர்ந்திருக்கிறீர்களே, காட்டுப்புள்ளை பாருங்கள், காட்டு மலர்களை பாருங்கள், அவற்றையெல்லாம் கடவுள் எப்படி பராமரிக்கிறார். அதுபோல நீங்கள் அறிவில்லைகளைப் போல, நம்பிக்கை குன்றியவர்களைப் போல உங்களுடைய வாழ்வில் எனக்கு இப்படி நிகழ்ந்து விட்டது என்று கவலை கொள்ளாதீர்கள். துறையினத்தாரை இப்படி கவலை கொள்ள வேண்டியிருக்கிறது, ஆனால் நீங்களோ கவலை இன்றி நம்பிக்கையோடு கூட வாழுங்கள் என்று கடவுள் மீது நாம் வைத்து வாழ வேண்டிய நம்பிக்கை இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கேட்போம். நான் என்னுடைய வாழ்வில் 2 தலைவர்களுக்கும் ஊழியம் செய்ய முடியும் என்று சொல்லி என்னை ஏமாற்றிக் கொள்கிறேனா? செல்வமும் கடவுளும் என்கிற போது கடவுளுக்கு மட்டுமே முன்னுரிமை என்று சொல்லுகிற அளவிற்கான நிலைப்பாடு இருக்கிறதா? அடுத்து, கவலை என்பது நம்மை கடவுளிடமிருந்து தூர தூக்கி போய் விடுகிறது. நம்பிக்கை என்பதோ அவர் நம்மோடு கூட இருக்கிற அந்த சத்தியத்தை உணரச் செய்கிறது. அதை உணர்ந்திருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயமே எம்மை வழி நடத்தும். உமது அரசு வருக. ஆமென்.